இன்னைக்கு என்ன பிசிபி டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ESP32S3W ரூம் ஒன் சொல்லி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம், அந்த சிப்பில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பிசிபி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வந்து டேட்டா ஷீட் உள்ள இருக்கோம். அதான் அந்த ESP32S3 ரூம் ஒன்ல இருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஓவரால் ஓவர்வியூ இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போது அந்த அந்த சிப்பை வந்து நம்ம அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். ப்ரோக்ராம் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, அந்த பின் டீட்டெயில் தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அந்த பின் டீட்டெயில் எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்தா போதும். இங்கே வந்து பின் லே அவுட் இருக்குது, அப்புறம் பின் டீட்டெயில்ஸ் அந்த இது இருக்குது. நம்ம அந்த பின் டீட்டெயிலுக்கு அந்த இதுக்குள்ளே போவோம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின், செகண்ட் பின் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பின் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்டு, அப்புறம் பவருக்கு வந்து பவர் சப்ளைக்கு வந்து 3.3 வோல்ட்டு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போது நம்ம யூஎஸ்பி டைப் சி அந்த கனெக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆர்எக்ஸும் டிஎக்ஸும் தேவையில்லை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதில் இருக்க பின்ஸ் எதெல்லாம் சென்சாருக்கு யூஸ் ஆகுதோ, சென்சாருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து எதெல்லாம் வந்து எல்இடி, அப்புறம் வந்து இந்த ரிலேக்கு இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும், அந்த பவரெல்லாம் வந்து இந்த பின் நம்ம யூஸ் பண்ணுற பின்னுக்கு இதெல்லாம் எதெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஐஓ ஃபோர்லேருந்து ஐஓ ஒரு 6 பின் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 6 பின் எடுத்துக்கலாம், அதுவே போதும். அப்புறம் வந்து இந்த டேட்டாவுக்கு வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம அட்ரினோ அந்த ப்ரோக்ராமரில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா இந்த இதில் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். IO19லேருந்தும் IO20லையும் நம்ம வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுலனா யூஎஸ்பி நம்ம அந்த கனெக்ட் யூஸ் பண்ணோம்ல டைப்ஸில், அதில் நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் தேவை கிடையாது. இதனால நம்மளுக்கு ஆஃப்டர் இது இல்லாமல் வேறு நீங்கள் இந்த பிசிபி டிசைன் இல்லாமல் வேறு ஏதாவது டிஎக்ஸும் ஆர்எக்ஸும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பின் அதுக்காக வச்சுருக்கேன் நான். இப்போது இது மீதியெல்லாம் நம்ம வந்து அந்த பின்னெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம இதோட பின்னோட நம்ம சிமேட்டிக் டயக்ராம் பார்ப்போம். இது பின்னோட சிமேட்டிக் டயக்ராம். இதில் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, அதில் அப்படியே இருக்கிறது தான் நம்ம. ஏன்னா நம்ம அப்படியே அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் இதுலேயே சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அது நான் வந்து அதை கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு. இதில் வந்து சில டீட்டெயிலுக்கு இந்த கெப்பாசிட்டரு, இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு, இஎம்சி இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கெலாம் சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போட பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு இஎஸ்பி அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வி ரூம் இருக்குல்ல, அது எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்றத பார்க்கறதுக்குலாம் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம வேறு ஒன்றும் மாற்றுறது எதுவும் இல்லை. டேட்டா ஷீட் நான் பார்த்த வரைக்கும் நம்ம தேவையான பின்ஸும், அப்புறம் நம்ம டேட்டாவை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் நான் இப்போ பின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த இதுதான் சிமேட்டிக் டயக்ராம். இதில் வந்து நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம், எதெல்லாம் வந்து மாற்றிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து என்ட்ரிக்கும் அப்புறம் பூட்டுக்கும் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதுக்கு பூட்டுக்காகவும் சுவிட்சும், அப்புறம் வந்து என்ட்ரிக்கு ஒரு சுவிட்சும் போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து லேபிள் கொடுத்துருக்கோம், என்ட்ரிக்கு ஒரு லேபிள், பூட்டுக்கு ஒரு லேபிள். அப்புறம் வந்து இங்கே வந்து டேட்டாஸ்க்கு 2 லேபிள், D1 D- D+ன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஹெட்பின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், கனெக்டர் போட்டு ஹெட்பின்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே அதேமாரி ஹெட்பின்ஸ் இதெல்லாம் டேட்டா ஷீட்டில் பார்த்தோமோ இதுக்கெல்லாம் அந்த ஹெட்பின் போட்டிருக்கேன். நீங்கள் இதே இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்புக்கு வந்து நீங்கள் ESPS3W ரூம் ஒன்னுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் ப்ரோக்ராம் மட்டும் நான் பண்ணணும், சிப்புக்கு மட்டும் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து இந்த டேட்டா ப்ளஸ்ஸு அப்புறம் டேட்டா மைனஸ் இருக்குல்ல, இதையும் அப்புறம் என்ட்ரிக்கும் பூட்டுக்கும் மட்டும் கொடுத்தா போதும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் டீகப்ளிங் பண்ணி கெப்பாசிட்டர் போட்டால் போதும். நீங்கள் அதுக்கடுத்து வந்து இந்த யூஎஸ்பி கனெக்ட் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த 3.3 வோல்ட் எடுத்துருவீங்க. அப்போது நம்மளுக்கு வந்து யூஎஸ்பியில் எப்பயுமே 5 வோல்ட் வரதுனால அதுக்கு 5 வோல்ட் லேபிள் கொடுத்துருக்கோம்ல, அதில் போட்டுட்டு டேட்டாஸ்க்கு இதுக்கும் டி மைனஸும் டி ப்ளஸுக்கும் அந்த டேட்டா கனெக்ட் பண்ணிட்டீங்க இந்த லேபிள் போட்டு. அப்புறம் இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பின்னில் ப்ரோக்ராம் பண்ணாலும் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, ஆனால் நீங்கள் இது வந்து ப்ரோக்ராமராக தான் இந்த பிசிபி டிசைனை நீங்கள் வச்சுக்க முடியும். திருப்பி நீங்கள் வந்து அதை வந்து டீசால்ட்ரிங் பண்ணி திருப்பி நீங்கள் வேறு காம்பனண்ட்டில் இதே இப்போ ப்ரோக்ராம் வேறு ப்ரோக்ராமர் போர்டு மட்டும்தான், ப்ரோக்ராமர் போர்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து வெறும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அட்ரினோ ப்ரோக்ராமரில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேறு ப்ளேஸ் பண்ணி வேறு பிசிபி டிசைனில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இதே நான் அப்படி யோசிக்கல, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எதெல்லாம் பவர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சில பின்ஸை மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்எக்ஸ் டிஎக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து நம்ம தனியாக வாங்கி வெறும் மைக்ரோ கண்ட்ரோல் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்எக்ஸ் டிஎக்ஸ்லையும் அப்புறம் வந்து 3.3 வோல்ட்லையும் கிரவுண்ட்லையும் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலில். ஆனால் நம்ம இது வந்து ஒரு பிசிபி டிசைனாக யாரும் போட்டிருக்காங்க, ஆனால் அது ரொம்ப குழப்பியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து தமிழ்லேயும் இல்லை, அதனால தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இதை போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். நானும் ரொம்ப இந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிச்சி பண்ணவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து புரியணுன்றதுக்காக தான் நான் சிமேட்டிக் டயக்ராமோட காட்டுறேன். லே அவுட் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம அதுவும் ப்ராப்ளம் இருக்குது, இஎம்ஐ இஷ்யூ சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதான் நான் சால்வ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அப்படியே லே அவுட் போவோம், பிசிபி லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் பிசிபி லே அவுட் தான். இதில் வந்து நம்ம வந்து ஆண்டனாக்கு வந்து தனியாக அதுக்கு எந்த காம்பனன்ட்டும் பண்ணாமல் ஹெச் கட்டு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஃபில் ஜோன் போட்டு கிரவுண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ட்ராக்கிங் சைஸ் வந்து நம்ம பவர் சோர்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து 0.5 mm கொடுத்துருக்கோம். இதே வந்து சிக்னல்ஸுக்கெலாம் வந்து 0.2 mm கொடுத்துருக்கோம். இது இவ்வளோதான். இங்கெல்லாம் ஏன் வந்து ஃபில் ஜோன் ஆகலாம், இங்கெல்லாம் வந்து எந்த கனெக்டரும் எந்த ட்ராக்கும் கிடையாதுனால இங்கெல்லாம் எந்த கனெக்டரும் நான் கனெக்ட் பண்ணல அந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பில். ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து ஃபில் ஜோன் வந்து ஃபில் ஆகலை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து இதை பற்றியே போடுறேன், எப்படிலாம் நம்ம லே அவுட் பண்ணோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்படி இல்லை இன்னும் புரியலன்னீங்கன்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக வந்து இதையே நான் வந்து எப்படிலாம் வந்து ட்ராக் பண்ணேன், எப்படிலாம் வந்து எங்கெங்கே இடத்துலலாம் நம்ம வந்து கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணோம் எல்லாமே நம்ம வந்து தனி வீடியோ ஒன்று போடுறதா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். இது 3D வியூவில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் இந்த பின் வந்து நான் வந்து ஷார்ட் பின் அந்த இது போட்டிருக்கனால இங்கே வந்து நம்ம எப்படி இருக்குன்னா அட்ரினோ நானோவில் யூனோவில் வந்து இப்படி தான் இருக்கும். அட்ரினோ அதாவது யூனோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதில் இப்படி தான் இருக்கும். அந்தமாரி பின் அந்தமாரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நம்ம பிரெட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை, அதனால் இதுலேருந்து கனெக்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுறதுக்காக அந்தமாரி பின் டைப்பை எடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு பிசிபி டிசைன் லேர்ன் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி லேர்ன் பண்ணிருக்கும் போது சில இதில் கொஞ்சம் நிறைய வீடியோலாம் பார்த்ததில் வந்து கொஞ்சம் எனக்கு குழம்புச்சு. அப்புறம் டேட்டா ஷீட்லாம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து நிறைய யூடியூப்லலாம் வந்து ரொம்ப ஆர்எக்ஸோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, டிஎக்ஸோடையும் கனெக்ட் பண்ணி ஒரு
மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னே ஒரு போர்டு விற்கிதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது அவரு தப்பாக போட்டிருந்தாருன்னு தெரியல. ஆனால் வந்து அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆர்எக்ஸ் வந்து டிஎக்ஸில் சேர்க்கணும், டிஎக்ஸ் வந்து ஆர்எக்ஸில், அதில் தான் நம்ம சேர்த்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். எதில் இருந்தாலும் மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே கூட ப்ரோக்ராம் பண்ண முடியும். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கடுத்து நான் வந்து 2 வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ், அதை இதோடய அதை கற்றுக்கிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த அந்த இருக்கிற காம்பனன்ட்ஸு, சில சென்சார்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். அப்புறம் ஒரு வீடியோ வந்து அதுவும், இன்னொரு வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பிசிபி டிசைனை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதை பற்றி என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.